நிஷாந்த் மீது வந்து எந்த வந்துகிட்டு வழக்கு வந்துகிட்டு இது வந்து மேல் நடவடிக்கை வேணாம். இல்ல அதெல்லாம் மிரட்டலாம் இல்ல வந்துகிட்டு எந்த பிரச்சனையும் வேணாம். உங்களை வந்து நான் வந்துகிட்டு கூட பிறந்த அண்ணன் தம்பியா கேட்டுக்கிறேன். மதுரை மாநகர் கே நகர் லேக்வியூ பகுதியைச் சேர்ந்தவர் நிஷாந்த். தேனி தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வனின் மகனான இவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். கடந்த 1ஆம் தேதி காலை தனது கர்ப்பிணி மனைவியுடன் சாமி தரிசனம் செய்வதற்காக தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்றார். அப்போது கோவில் வாசலில் தேங்காய் பழம் வியாபாரம் செய்யும் அந்த பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் நகரைச் சேர்ந்த சமயமுத்து, அவருடைய மகன் மணிகண்ட பிரபு ஆகியோரிடம் பழத்தட்டு வாங்கிய போது கோவில் நிர்வாகத்தால் நிர்ணயம் செய்யப்பட்ட தொகையை விட கூடுதலாக 30 ரூபாய் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே நிஷாந்த் வாங்கிய பொருட்களில் வாழைப்பழம் அழுகியும் தேங்காய் உடைந்திருந்த நிலையில் வேறு தேங்காய் பழத்தட்டு கொடுக்குமாறு கேட்டதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது சமயமுத்துவும் அவரது மகன் மணிகண்ட பிரபுவும் தேங்காய்களை நிஷாந்த் மீது வீசியதால் இரு தரப்பும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் நிஷாந்த் மண்டை உடைந்தது. கடைக்குள் இருந்து வீசப்பட்ட தேங்காய் தனது கர்ப்பிணி மனைவி மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கடைக்குள் சென்று அவர்களை தடுக்க சென்றபோது தந்தையும் மகனும் சேர்ந்து பிளாஸ்டிக் சேரால் தாக்கியதில் தலையில் காயம் ஏற்பட்டதாக நிஷாந்த் அளித்த புகாரின் பேரில் இருவரும் கைது செய்யப்பட்டனர். சமயமுத்துவும் அவரது மகன் மணிகண்ட பிரபுவும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சமயமுத்துவின் மனைவி மகேஸ்வரி கடந்த 2ஆம் தேதியன்று மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் மதுரையை சேர்ந்த நிஷாந்த் கடைக்கு வந்து தேங்காய் பழம் தட்டு வாங்கியதில் தனது கணவர் மற்றும் மகன் வேலையாட்களுடன் தகராறு செய்தார் எனவும் கடைக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்கியதாகவும் தங்கள் மீது மட்டும் போலீசார் நடவடிக்கை எடுத்ததாகவும் புகாரில் கூறியிருந்தார். இது சிசிடிவியிலும் பதிவாகி உள்ளது. மாரியம்மன் கோயிலில் தேங்காய் பழம் தட்டி வியாபாரம் பார்க்குறோம். எங்கள் வீட்டுக்காரர் கணவர் மயன் வேலையாட்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தேங்காய் விட்டுருக்குன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. தம்பி வேறு தட்டை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருந்து கேட்காம உள்ளேருந்து எடுத்து தர சொன்னாங்க. உள்ளேருந்து தம்பி எடுத்து தந்தான். காசு கொடுக்காம தகராறு பண்ணாங்க. திமுக எம்பி பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க தேனி எம்பி அவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் மயம் மேலேயும் எங்கள் வீட்டுக்கார் மேலேயும் ஆக்ஷன் எடுத்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. நிஷாந்த் மீது நடவடிக்கை கோரி தெப்பக்குளம் காவல் நிலையத்தில் தன் கணவர் புகார் மனு அளித்தும் காவல்துறையினர் ரசீது கொடுக்கவில்லை என்றும் தனது கணவரையும் மகனையும் தாக்கியவர் வழக்கறிஞர் என்பதாலும் அவரது தந்தை ஆளும் கட்சியான திமுகவின் தேனி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருப்பதை தெரிந்து கொண்ட காவல்துறையினர் திமுக எம்பியின் மகன் நிஷாந்திற்கு சாதகமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்றும் புகாரில் கூறியிருந்தார். சரிங்கம்மா, வேற என்னாச்சு? செல்போன் இது ஆதாரங்கள் இருக்கா? ஆதாரம் இருக்கு, சிசிடிவி. அதை பூரா போலீஸ் வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க சார். எங்களுக்கு வந்து நீங்க தான் ஏதாவது அதுல நீங்க செல்போன்ல கடைக்குள்ள இருந்து படம் பிடிச்ச ஆதாரம்லாம் இருக்கா? என்ன ஆதாரம் இருக்கு? எல்லாமே அந்த வீடியோ ஃபுட்டேஜா இருக்கு. அடிச்சது தம்பிய பின்னாடி போய் சண்டை போட்டது, மல்லு கட்டுறது, வேலையாட்கள்லாம் தள்ளி விட்டதெல்லாம் இருக்கு. அதுல அதை போலீஸ் வாங்கி வச்சுக்கிட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. தனது கணவர் மகன் செல்போன்களை பறிமுதல் செய்து வைத்துக் கொண்டனர். எங்கள் கடையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களையும் டிவிஆர் ஹார்ட் டிஸ்கையும் எடுத்து சென்று விட்டார்கள். அதில் இருக்கும் உண்மையான தடயங்களையும் நடந்த சம்பவங்களையும் மறைத்து விட்டார்கள். மேலும் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன மனு கொடுத்திருக்கீங்க? இப்போ வந்து
கமிஷனரை பார்த்து வீட்டுக்காரை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக நாங்கள் இது பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். செல்போன் இதெல்லாம் செல்போனு இன்னும் கொடுக்க மாட்டாங்க, ஸ்டேஷனில் இருக்குது. அதையும் கேட்டிருக்கீங்களா? கேட்டோம், அதை நாங்கள் பார்த்துட்டு தான் தருவோம்னு தரமாட்டாங்க. சரி. தேனி திமுக எம்பியின் மகன் மீதும் தெப்பக்குளம் காவல்துறையினர் மீது குற்றச்சாட்டு வைத்து வீடியோ ஒன்றையும் சமயமுத்துவின் மனைவி மகேஸ்வரி வெளியிட்டிருந்தார். புதன்கிழமை செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வியாபாரியான சமயமுத்து தாங்கள் நடந்து கொண்ட விதத்திற்கு 22 நாட்கள் கழித்து மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தான் மன்னிப்பு கேட்பதற்கு உரிய காரணத்தையும் சமயமுத்து தெரிவித்தார். நிஷாந்த் தங்களது கடைக்கு வந்தபோது தேங்காய் வெயிலால் வெடித்திருந்த நிலையில் வேறு தேங்காய் வந்து கேட்டபோது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இருவரும் மாறி மாறி தேங்காயை வீசி சண்டையிட்டனர். இதனால் இருவரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் எங்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அடுத்த நாளே எனது மனைவி கமிஷனர் அலுவலகத்தில் நாங்கள் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சிலரின் தூண்டுதலின் பேரில் புகார் அளித்துள்ளார். அன்னைக்கு வந்து என் மயனும் 3 வேலைக்காரர்கள் வந்து இருந்தாங்க தேங்காய் கடையில். இவர் இது நிசாந்த் என்பவர் வந்துக்கிட்டு தேங்காய் தட்டு வாங்க வந்திருப்பாரு. அப்போ வந்துக்கிட்டு பழம் சரியில்லை அப்படின்னு என்னமோ சொல்லியிருப்பாரு. சரின்னா அந்த பழத்தை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறாங்க. திருப்பி வந்துக்கிட்டு தேங்காய் வந்துக்கிட்டு கொஞ்சம் வெடிச்ச காயாக இருந்துருக்கு. கொஞ்சம் அது வந்து அதாவது வந்துக்கிட்டு இது வந்து உடச்ச காய் இல்லை, அதாவது வந்துக்கிட்டு தேங்காய் வெயிலுக்காண்டி இது வந்துக்கிட்டு வெடிக்கும். அந்த வந்துக்கிட்டு வெடிச்ச காய் வந்து இது இருக்கும் இருக்கு. அதை வந்துக்கிட்டு மாற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்துக்கிட்டு மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இல்லை அந்த தட்டில் கூட இன்னொன்று கூட எடுத்துக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கேன், என்னுடைய மயன் சொல்லியிருக்கேன் வந்துக்கிட்டு. இல்லை அங்கே உள்ள சாக்கு மூட்டையிலேருந்து எடு அப்படின்னு சொன்ன உடனே இது ஒன்று உங்களுக்குள்ள 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. அப்போ வாக்குவாதம் வந்த உடனே சண்டையான உடனே வந்துக்கிட்டு இவன் தேங்காய் தூக்கி ஏரியா அவங்க தேங்காய் இவன் தேங்காய் தூக்கி ஏரியா அவன் தேங்காய் தூக்கி ஏரியா இந்த மாதிரி வந்துருச்சு. வந்துக்கிட்டு திருப்பி வந்து 2 பேருக்கும் கொஞ்சம் கைகளை பொங்கிருக்கு. திருப்பி வந்துக்கிட்டு என்னை வந்துக்கிட்டு இது ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அன்னைக்கு போயிருந்தோம். அப்போ வந்து எங்களை வந்துக்கிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. என்னையும் மயனை வந்துட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. வெறுமனையெல்லாம் கை கலப்புக்குலாம் ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அவன் வந்துட்டு சரி இப்போ 2 பேரும் கைகளை பாடினோம்னா அவன் வந்து சேர தூக்கி வந்துக்கிட்டு எங்கனக்குள்ள வந்துட்டு இது பண்ணி அடிச்சிருக்கேன். அப்போ எங்கனக்குள்ள வந்துக்கிட்டு கொஞ்சம் மண்டை உடஞ்சி வச்சு அவருக்கு நிஷாந்த் ஸ்டேஷனில் வந்துட்டு தெப்பக்குளம் ஸ்டேஷனுக்கு போன உடனே வந்துட்டு எங்களை வந்து உட்கார வச்சிருக்காங்க. எங்களை உட்கார வச்சதும் இவங்களை வந்துக்கிட்டு பெடிஷன் கொடுத்துறாங்க, நாங்களும் பெடிஷன் கொடுத்துருந்தோம். அப்போ வந்துட்டு எங்க பெடிஷன் எடுக்காம இருக்கும். என் மனைவி வந்துட்டு மறுநாள் எங்களை வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. என்னையும் என் மயன் இது வந்து என்னையும் என் மயனையும் மணிகண்டபுரையும் இது வந்துட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி வந்துக்கிட்டு புதன்கிழமை போய் வந்துக்கிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் போய் நாங்கள் கொடுத்த பெடிஷனுக்கு வந்துக்கிட்டு அவங்க வந்துக்கிட்டு இது வந்துக்கிட்டு கேஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி போய் வந்துக்கிட்டு கொடுத்துருப்பாங்க. சில ஆளுக பேரை சொல்லி வந்துக்கிட்டு சில தூண்டுதல் பேரில் சொல்லியிருப்பாங்க. சரி நீங்க அங்கே போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொது இடத்தில் இது போன்று சங்கடமாகத்தான் இருக்கிறது. கடையை 15 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறேன். தேங்காய் கடை, மாலை கடை எடுத்திருக்கிறேன். இதுவரைக்கும் அப்படி நடந்ததில்லை. நான் கடையில் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு வந்திருக்காது. 2 பேரும் சண்டை போட்டார்கள். சும்மா வாக்குவாதம் ஆகிவிட்டது. நிஷாந்திற்கு ரத்த காயம் ஏற்பட்டதால் அவரது புகார் மீது எஃப்ஐஆர் போட்டார்கள். பிளாஸ்டிக் சேரை வைத்து எனது மகன் நடித்தான். கோவில் பொது இடம், சண்டை சத்தம் வேண்டாம் என்று சிலர் சொன்னவுடன் நிஷாந்த் மீது எவ்வித வழக்கும் மேல் நடவடிக்கை வேண்டாம் என்று கூறி புகாரை வாபஸ் வாங்கிக் கொண்டேன். என்னை யாரும் மிரட்டவில்லை. கோவில் இடத்தில் அப்படி நடந்திருக்க கூடாது. பெரியவங்க வந்து சொன்னாங்க, 2 பேரும் சமாதானமாக போயிருங்க என்று சொன்னார்கள். நான் 26 லட்சம் ரூபாய்க்கு கடைகள் ஏலம் எடுத்திருக்கிறேன். யாரும் மிரட்டவில்லை என்றார் சமயமுத்து. இப்ப நீங்க இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பொதுமக்கள் பக்தர்கள் வரக்கூடிய இடத்துல அது ஏதாவது நடந்திருக்க கூடாது. ஆமா, சங்கடமா இருக்கு. அது வந்து கோயில் இடத்துல வந்துகிட்டு நடந்தது வந்துகிட்டு இது வரைக்கும் அப்படி இல்லை. இது வரைக்கும் நான் வந்து 15 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கேன். சைக்கிள் சாண்டி எடுத்திருக்கேன், தேங்காய் கடை எடுத்திருக்கேன், மாலை கடை எடுத்திருக்கேன். இது வரைக்கும் அப்படி இல்லை. வந்துகிட்டு நான் இருந்திருந்தனால அந்த இடத்துல இந்த அளவுக்கு வந்திருக்காரு. நான் இல்ல. அவர் உங்களை அடிச்சாரு, அவங்க உங்களை வந்து அடிச்சாரா? இப்போ நிஷாந்த் வந்து உள்ள அந்த கடையில வந்து அடிச்சாரு? இல்ல 2 பேரும் சண்டை கொடுக்குறாங்க. அது வந்து சும்மா வந்துட்டு இதாத்தே வந்து 2 பேருக்கு பக்கம் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும்ல. ஆமா, இது வந்து நாங்க கொடுத்துருக்குறோம். அதை வந்துகிட்டு அவங்க வந்துகிட்டு அவருக்கு ரத்த காயம்ன்றதுனால வந்துட்டு அவருக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. பிளாஸ்டிக் சேர் எடுத்து வந்துட்டு மையம் அடிச்சிருக்கேன். அப்ப நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வாபஸ் வாங்குறீங்களா? எது சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ஆமா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு சில ஆளுகள் எல்லாம் பேசி வந்துகிட்டு அதை வந்துகிட்டு இல்ல இது வந்துகிட்டு கோயில் இடம், பொது இடம், அதனால வேணாம், சண்டை சத்தம்லாம் வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்துட்டு கேஸை வந்துகிட்டு
நிசாந்தி மீது வந்து எந்த வந்துகிட்டு வழக்கு வந்துகிட்டு இது வந்து மேல் நடவடிக்கை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் வந்து வாபஸ் வாங்கிட்டேன். இல்லண்ணே, இப்ப எது மிரட்டல் எது மிரட்டலாங்களா? ஏன் திடீர்னு வந்து இவ்வளவு இல்ல அதெல்லாம் மிரட்டலாம் இல்ல வந்துகிட்டு கோயில் இடத்துல அப்படி இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. அவர் வந்துட்டு சில ஆளுகள் வந்துகிட்டு இது பெரியவங்க வந்துகிட்டு சொல்லி வந்துகிட்டு இது வந்து நீங்க வந்து 2 பேரும் இதா போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க வந்து. அதனால எனக்கு வச்சிருக்கீங்க கோயில் ஆமா எடுத்திருக்கீங்க. ஆமா ஏழை எடுத்திருக்கீங்க 26 லட்சம் ரூபாய். பாதிக்கப்பட நினைச்சிட்டு யாரும் மிரட்டுனாங்களா? இல்ல யாருமே மிரட்டல. இல்ல அதெல்லாம் மிரட்டல் அதெல்லாம் யாரும். ஒரு கோவில் இடத்தில் இப்படி நடந்து போச்சு என மனசாட்சி உறுத்தியதால் நான் மன்னிப்பு கேட்கிறேன், எங்கு வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்கிறேன். நிஷாந்திடம் மன்னிப்பு கேட்க விரும்பினால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என் மகன் செய்ததற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நாள் கழிச்சு வந்து திடீர்னு வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன்னா அன்னைக்கு பக்தர்கள் மன கஷ்டப்படாதா? இல்ல அதெல்லாம் இல்லைங்கய்யா. இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய மனசாட்சி வந்துகிட்டு எனக்கா ஒருத்தது ஒரு கோயில் இடத்துல வந்துகிட்டு இப்படி வந்துகிட்டு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய மன்னிப்பு கேட்பாங்களா? ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கீங்கல்ல? இல்லைங்கய்யா, கோயில் இடத்துல நடந்ததுனால வந்துகிட்டு நான் மன்னிப்பு கேட்க எங்கனக்குள்ள வேணும்னாலும் தயார். அவங்க கேட்க மறுக்கிறாங்களா மன்னிப்பு? இல்ல அவங்க மன்னிப்பு கேட்க வேணாம், அவங்க கேட்க இல்ல ஒரு கோயில் இடத்துக்கு வந்ததுனால வந்துகிட்டு அவங்கள நான் மன்னிப்பு கேட்க நான் விரும்பல. நான் மன்னிப்பு கேட்கறேன் அவகிட்ட. என் மையம் வந்துகிட்டு செஞ்சதுக்கு நான் கூட மன்னிப்பு கேட்கிறேன். அன்னைக்கு அந்த அக்கா சிஓபி ஆபீஸ்ல சொன்னாங்கல்ல, அன்னைக்கு வந்துகிட்டு சில ஆளுங்க வந்து இந்த மாதிரி உங்க கடையை வந்துகிட்டு அடிச்சு ஒதுக்கிவிட்டாங்க, உங்க பிள்ளைய வந்துகிட்டு அடிச்சு விட்டாங்க வச்சு விட்டாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு தவறான வந்துகிட்டு ஒரு செய்தினால அந்த பிள்ளை சொல்லி அப்ப தூண்டி விட்டாங்களா? இல்ல யாருமே நான் இல்ல அவங்களாத்தான் போனாங்க. அவங்க எங்க சொந்தக்காரலாத்தான் போனாங்க. திமுக எம்பியால் மிரட்டலா என்ற கேள்விக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், உங்களை எல்லாம் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக கேட்டுக்கொள்கிறேன். பகை உணர்வு வேண்டாம், தொழில் நடத்துவதற்காக இதை செய்கிறேன், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறோம். நிஷாந்த் கிட்ட சொல்லி எங்களை மன்னித்து விட சொல்லுங்கள் என்றார் சமயமுத்து. எங்கள் மீதான புகாரை வாபஸ் வாங்க சொல்லவில்லை, என் கடைதான் என் வாழ்வாதாரம், நான் நிஷாந்திடம் மன்னிப்பு கேட்கவில்லை, சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கடைக்கு ஒப்பந்தத்தின் போது போட்டியாக வந்தவர்கள் செய்திருப்பார்கள் என நினைத்தேன். முதலில் அது தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி மகன் என்று எனக்கு தெரியாது, எனது மகனுக்கும் பணியாளர்களுக்கும் தெரியாது. புகார் கொடுக்கும் போதுதான் தெரியும், சன் ஆஃப் தங்க தமிழ்ச்செல்வன் என கூறும் போதுதான் அண்ணன் மகன் என தெரியும் என்றார் சமயமுத்து. உங்க மயனதே அடிச்சிருக்காங்க, ஆனா ஆளுங்கட்சி எம்பியோட மயன்றதுனால வந்து ஏதாச்சும் நம்மளுக்கு இல்ல வியாபாரத்துக்கு எதாவது நடக்கும்ன்றக்காக அப்படிலாம் இல்லவே இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் வேணாம். உங்களை வந்து நான் வந்துகிட்டு கூட பிறந்த அண்ணன் தம்பியா கேட்டுக்கிறேன். எது வந்துகிட்டு பகை உணர்வு வேணாம். நான் வந்து தொழில் நடத்துறதுக்காண்டி நாங்க வந்திருக்கோம். அதனால வந்துகிட்டு எங்களை மன்னிச்சு வந்துகிட்டு நீங்க வந்துகிட்டு விடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அவர்கிட்ட வந்து நிசாந்திட்ட சொல்லி எங்களை மன்னிச்சு நீங்க விடுங்க. அவர்கிட்ட கேஸ வாபஸ் வாங்க பேசிருக்கீங்களா? அது வாபஸ் வாங்குற சொல்லல. என்னுடைய மன அது வந்துகிட்டு நான் வந்துகிட்டு இப்ப வந்து நல்லபடியா எனக்கு அதுதான் வாழ்வாதாரமே, அந்த கடைதான் வாழ்வாதாரமே. நீங்க சொல்றதா அந்த சம்பந்தப்பட்ட நிசாந்திட்டி சொல்லிருக்கீங்களா? இல்ல சொல்லல இது வரைக்கும் வந்துட்டு சொல்லல. இது வரைக்கும் நான் சொல்றேன். சம்பவத்துக்கு வருத்தம். ஆமா அந்த சம்பவத்துக்கு வந்துகிட்டு நான் வந்து இது வரைக்கும் இல்லாதது இல்ல 10-12 வருஷமா நடந்து போனது வந்துகிட்டு இது வரைக்கும் இல்லாத எந்த வித ஒரு இதுவுமே இல்லை. என் பேர்ல எந்த ரிமார்க்குமே இல்லைங்க சார். நான் வந்து மீனாட்சி கோயில் ஏழாம் இது வந்து எந்த ரிமார்க்குமே இல்ல. அன்னைக்கு வந்து நடந்து வச்சு அது வந்து பசலி அன்னைக்கு, அதாவது எனக்கு வந்துகிட்டு இந்த போட்டியா வந்திருக்கிறவங்க வந்துகிட்டு எது வந்துகிட்டு வந்திருக்குமோ வந்து போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு அந்த ஏலத்துல வந்துகிட்டு கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்துகிட்டு எது சண்டை சட்டம் வந்துகிட்டு போடுறாங்களோ வைக்கிறாங்களோ வீம்பா அப்படின்னதே நினைச்சிருக்கேன் என் மயன். இவர் வந்து யாரு வந்து அதாவது அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணன் எம்பி மயன் அப்படின்றது எங்களுக்கு வந்து உண்மையிலேயே தெரியாது. அவனுக்கும் தெரியாது, எங்க கடைக்காரனும் தெரியாது. கம்ப்ளைண்ட் கொடுக்கல தெரியுமா? அப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது சன்னாப்புன்னு போடுறாப்புல அப்ப வந்து எனக்கு வந்து தெரியும். தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் அப்படின்னு போடும் போது ஆகா அவர் அண்ணன் மயன் அப்படின்றது நினைச்சு அப்புறம் மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் என்று இந்த பிரச்சனையை சகஜமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லும் சமூக ஆர்வலர்கள் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்துள்ள தேங்காய் கடை உரிமம் ரத்தாகிவிடும் என்று அஞ்சியே சமயமுத்து மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடும் என்கிறார்கள். காசு கொடுக்காமல் தேங்காயை எடுத்து வீதியில் உடைத்தாலும், தேங்காயை எடுத்து அடுத்தவர் மண்டையை உடைத்தாலும் குற்றம் கேடு தரும்.